வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு நல்லா கொஞ்சம் தட்டி சேர்த்துடலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் இதை காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், இது நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட அந்த மசாலாலாம் நல்லா கலக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து பிசையலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். எல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும் கொஞ்சம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சாஃப்டாக பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காகவே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது உதிர்த்து விட்டால் உதிர்த்து வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து விட்டால் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்படி நம்ம பொரிச்சா தான் வெங்காயம் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நல்லா 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. இந்த வெங்காய பக்கோடாலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.